நிஜமாக சாமியே இறங்கி வந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை. வந்து வக்கீல் கூட்டு போட்டாலே படம் ஓடிடும் போல. தேட்டருக்கு வந்து படமே பார்க்க மாட்டேன், சூர்யா படமே பிடிக்காது. ரோலக்ஸ் கேமியோ மாதிரி இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே கேமியோ மாதிரியே இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு ஃபேன்ஸுக்காக செதுக்கின மாதிரி இருந்துச்சு. நான் படம் பிளாஸ்டாக இருந்துச்சுண்ணா, மஜாவாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் தரமாக இருந்துச்சுண்ணா. கடைசியாக கிளைமேக்ஸில் அந்த சூர்யா ஒரு வேஷம் போட்டு வந்திருப்பாரு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. படத்துக்கு கருப்பு சாமியை நாங்கள் கூட்டினோம். அவுட்ஃபிட்ல வந்தாச்சுண்ணா, அவ்வளோதானா. இசை புயல் இசை இறக்கரை சாயை பேங்கிறது தான் ப்ரோ மஜா. இசை வித்தவுட் சாய். நாங்கள் வந்தது எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், அதுக்கும் மேலே நல்லாவே கொடுத்துட்டாரு. படம் சூப்பராக இருந்துச்சு, வாவாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் நடித்த படத்துலேயே சூர்யா படம் செம்ம ஹிட்டாக வரும். இதுக்கு மேலேயும் அவர் இந்த மாதிரி தான் படம் எடுப்பார் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ சூப்பர் சூர்யா வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது ஆக்சுவலாக அவர் வந்து வக்கீல் கூட்டு போட்டாலே படம் ஓடிடும் போல். ஸோ சூர்யா வந்து போலீஸாக வக்கீலாக இந்த மாதிரி ஒரு சாமி கேரக்டரில் வந்தது செம்மையாக ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நாங்கள் செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் செம்ம ஹிட்டு, சூப்பர். சூட் ஆகுது அவருக்கு. ஆக்சுவலி எல்லா கேரக்டருமே சூட் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. செம்மையாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ரோலக்ஸ் கேமியோ மாதிரி இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே கேமியோ மாதிரியே இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு ஃபேன்ஸுக்காக செதுக்கின மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸ்டோரி ஆக்சுவலாக ஸ்டோரியே இருந்த மாதிரி தெரியல. ஆனால் வந்துட்டு படமும் பார்த்திங்கன்னா போர் அடித்த மாதிரியே தெரியல. கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஆனால் ஸ்டோரி இருந்த மாதிரி தெரியல. ஆனால் படமும் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. ஃபுல்லாகவே சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. அவரோட நடிப்பு வந்து சொல்லவே தேவையில்லை. இதில் வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டாரு. இல்லை ஆக்சுவலாக ஆமாம், ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஆனால் அந்த கருப்பு கேரக்டர் போட்டு அவர் அந்த சாமி ஆனதெல்லாம் நிஜமாக ரியலாக ஆன மாதிரியே இருந்துச்சு. அவர் நிஜமாக சாமியே இறங்கி வந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பாருன்னு. இந்த மாதிரி நார்மலாக வந்து ஒரு கருப்பு சாமி கேரக்டரில் சாமி மாதிரி வருவாங்கன்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ரியலாக அப்படி எப்படி நடிக்கணுமோ அதே மாதிரியே பண்ணியிருந்தேன். நாங்கள் எங்களால் ஒரு நிமிஷம் கூட சீட்டில் உட்காரவே முடியல, அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், 200% சாட்டிஸ்ஃபைட். நல்லா தான் இருந்தது, எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. பார்க்கலாம், நல்லா இருந்தது. சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. நிறைய கேமியோலாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக பிடிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. சூர்யாட்டன்ல பட் ஆனால் இந்த படம் வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் கமிட் ஆனார்ல, அதை வந்து ஒரு மீம் கலாச்சிருந்தாங்க. அந்த முன்னாடி இந்த டேரக்டரோட ஆர்ஜே பாலாஜி பெருசான்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு பயங்கரமாக. அவருக்கு சும்மா வாங்க நடிப்பு நாயகன் பேர் வச்சாங்க, அதுக்கு தான் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்துட்டு வந்து நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல்லாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், தேட்டர் மெட்டீரியல் தேட்டரில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக அங்கே பண்ண முடியும். ஒரு படம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லாவே இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், அதுக்கும் மேலே நல்லாவே கொடுத்துட்டாரு ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ, எந்த ஒரு பிசுறும் தட்டல, நல்லா இருக்குது ப்ரோ. தமிழ் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. யூனிட் ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது சார். சூர்யா படம் வந்து இதோட எந்த படமே இது மாதிரி இல்லை, இதுதான் சமாளிட்டு சார். சூப்பராக இருக்குது சார், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து சூர்யாவோட ஃபிலிம் சூப்பராக இருக்குது. கம்பேக் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இருக்குது சார், எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு ஃபுல் ஃபீஸ்ட்டு தான், சூப்பராக இருந்தது, நல்லாயிருக்கு, பார்க்கலாம் எல்லாரும். இட்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்ட்ரானரி மூவி. சாய் பக்தி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, டெஃபினட்டாக பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காருங்க சூர்யா. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவாப்புல, பக்காவாக அடிச்சு நோக்கிட்டாப்புல. சூப்பர், கண்டிப்பாக சமாளிட்டு படம், பிளாக் பஸ்டர். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் சூர்யா வந்து ஒரு நல்ல மாஸ் மூவி, எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அண்ட் வெற்றி தேட்டரில் பார்த்தது இன்னும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப மாஸ். ஆமாம் ஆமாம், ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. சூர்யா ஃபேன்னா ஆயிட்டேனா அந்த மாதிரி, ரொம்ப மாசாக வெறித்தனமாக இருந்தது.
வருது. ஆமாம், ரொம்ப 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 மாசாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதெல்லாம் வேற லெவல் வைப், கூஸ் பம்ப்ஸ், ஃபுல் மொமெண்ட், எல்லாமே மாஸ். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யாவோட படம் தேட்டரில் பார்க்குறேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. படம் பிளாஸ்டாக இருந்துச்சுண்ணா, மஜாவாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் தரமாக இருந்துச்சுண்ணா. கடைசியாக கிளைமேக்ஸில் அந்த சூர்யா ஒரு வேஷம் போட்டு வந்திருப்பாரு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது வந்து செம பிளாஸ்ட் பண்ணிட்டார். ஆர்ஜே பாலாஜி மாஸ்க் காமிச்சிட்டாரு, ரெடன்சன் ஆகிருக்காரு அவர். அவ்வளோதான் நான் மஜாண்ணா, பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. படமே கருப்பு படத்து கருப்பு சாமியை நாங்கள் கூட்டினோம். அவுட்ஃபிட்ல வந்தாச்சுண்ணா, அவ்வளோதாண்ணா. இதான் மஜாவாக இருந்துச்சுண்ணா படம். கடைசியாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. எங்கேயுமே வந்து ஓவராக காமிக்கல, ரொம்ப அதிகமாக காமிச்சு நல்லா இருந்திருக்காது. கரெக்டாக ஈக்குவலாக காமிச்சிருந்தாங்க படத்தில். நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓவராகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டான இதில் பண்ணியிருந்தாங்க படத்தில். சூப்பராக திரிஷாவோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க அது காம்போலாம் கிடையவே கிடையாது இந்த படத்தில். அது தனி, இது தனி, ரெண்டு பேரும் வேறு வேறு இது. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூர்யா ஆமாண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம், நல்லா ஹிட் அடிக்கிற பிளாக் பஸ்டர் படம். கண்டிப்பாக தூங்கவே இல்லைண்ணா. நைட்டு 1:30 மணிக்கு படுத்தேன், கண்ணெல்லாம் எரியுது. ஆனால் படம் வந்து பார்த்ததுல தூக்கமே வரல. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம், பிளாஸ்டாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. நான் எமோஷனல் இருந்தாலுமே கரெக்டான அளவுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமாக வைக்கல, ரொம்ப கம்மியாக வைக்கல. ஆனால் சீரியஸாக படம் பிளாஸ்ட் பார்க்கலாம், ஒர்த்து வாட்சிங்கண்ணா. கூஸ் பம்ப் படம் பர்ஃபெக்ட்ண்ணா, செம பர்ஃபெக்ட்ண்ணா. எல்லாரும் வந்து பார்க்கணும், கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து பார்க்கலாம்ண்ணா. எந்த இதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சுண்ணா, செமையாக இருந்துச்சு. செம பின்னிட்டாருண்ணா, சீரியஸாக பிளாஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக்னா இசை அரக்கண்ணா, இசை அரக்கர் அவர் தான். இசை புயல், இசை அரக்கரை சாயபேங்கர் தான் ப்ரோ. மஜா இசை வித்தவுட் சாய். ஒரு சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருந்துச்சு, நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருந்துச்சு. இல்லை கரெக்டாக செட் ஆகிருக்கு. லைக் கருப்பு காட் ரோல் தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு அவர் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது லைக் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த ரோலை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பண்ணுறாரு, பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ பெட்டராக பண்ணுறாரு அப்படின்ற போது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. பட் சூர்யாவோட ஆக்டிங் அதெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி லைக் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு எங்கேஜிங்காக போச்சு. அதுதான் லைக் சூர்யா சார் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது லைக் அது ஃபர்ஸ்ட் டைம் தான் அவர் அப்படி பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நல்லா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது பெட்டராக இருக்குது அது பார்க்க. தியேட்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. தேட்டருக்கு வந்து படமே பார்க்க மாட்டேன், சூர்யா படமே பிடிக்காது. அக்கா வந்துட்டு ரொம்ப பெரிய சூர்யா ஃபேன், அதனால் வந்து பார்த்தேன். ஆனால் ஒர்த்து வந்ததுக்கு 3 மணி நேரம் சூப்பர் ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு படம். ஒவ்வொரு ரோலும் ஒவ்வொரு படத்தையும் டிஃப்ரெண்டான ரோல் பண்ணுறாரு, சூப்பராக பிறந்தது. அவருக்கு எல்லா ரோலுமே சூட் ஆகுது. முக்கியமாக அந்த கோட் போட்டு அந்த லாயர் ரோல் வந்து அவருக்கு சூப்பராக சூட் ஆகுது. இடையில ஒரு 2-3 படம் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை எல்லாத்தையுமே முடிச்சு இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்து நல்லா பண்ணிட்டார் படம். எனக்கு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும். டக்குன்னு லாயராக வராரு, டக்குன்னு போலீஸாக வராரு, சாமியாக வராரு. ஒவ்வொரு ரோலுமே படத்தில் இதுன்னு ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டார். சூப்பர், அவருக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர் டைரக்ஷன், செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்குது, காம்போ நல்லா இருக்குது. ஆனால் இடையில கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ் பண்ணது, அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அதை கடைசியில் போட்டு மெர்ஜ் பண்ணது, அப்படியே ஒரு படம் ஒரு சர்க்கிள் மாதிரி எங்கே ஆரம்பிச்சு தான் கரெக்டாக அங்கே வந்து ஒரு சர்க்கிளாக முடிச்சிட்டாங்க. அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது படம். ஆமாம், நானே லிட்டராக கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் எதுக்குமே அப்படியே அழக மாட்டேன் எந்த படத்துக்கு வந்தாலும். ஆனால் பரவாயில்ல, நல்லா எமோஷ்னலாகவே இருந்துச்சு. நானே அழுதுட்டேன் கொஞ்சம் சீன்ஸ்லாம். எமோஷ்னலும் இருக்குது, சிரிப்பாகவும் இருந்துச்சு, நல்லா கூஸ் பம்ப்ஸாகவும் இருந்துச்சு. அந்த சாமி வர சீன்லாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாகவும் இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அடிதடியாக ரொம்ப இல்லாமல் கரெக்டாக சீக்வன்ஸ் எப்படி கொண்டு போகணும், அடுத்தடுத்த சீக்வன்ஸ் எப்படி வரணுமோ சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் அந்த படத்தில் ரொம்ப அல்டிமேட்டு. அந்த எப்படி டைரக்ஷன் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்குது அந்த படத்தில். சூப்பராக இருக்குது படம். சாட்டிஸ்ஃபை, ரொம்ப சாட்டிஸ்ஃபை படத்தில். நல்லா இருந்தது ப்ரோ. இல்லை கமர்ஷியல் படம்ன்றதுனால ஃபன்னு, டான்ஸு, ஃபைட் எல்லாமே, இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சாய் அபியங்கர் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருமே அவரை கலாய்ப்பாங்க, சும்மா அந்த ரீல்ஸ்க்காக பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ சும்மா எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக அவரை ட்ராவல் பண்ணுறதுலாம்
நல்லதில்லை. அவரால் தான் படம் சூப்பராக இருக்குது. ஃபேன்ஸ் கிளப் 8 ப்ரோ. இல்லை உண்மையிலே படம் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிலாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ அப்படி வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம இது என்கேஜிங்காக இருந்தது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், பட் ஓவராலாக படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா கம்பேக். ஆமாம் இல்லை அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு, உண்மையிலே கனெக்ட் ஆச்சு. எமோஷன் சீன்ஸ்லாம் ரியாலிட்டி அப்படியே காமிச்சிருக்காங்க ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக என்ன கோர்ட்டில் நடக்குதோ அந்த ரியாலிட்டி அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ இது லாஜிக் பார்த்துட்டு வந்து பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. ப்ரோ அது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அந்த ஒரு சாமியாகவே ஆக்சுவலாக ஆடி இருப்பார். ஸோ அது உண்மையிலே செம்ம கனெக்ட் ஆச்சு, செம்மையாக பண்ணியிருக்காரு. த்ரிஷா கூட இப்போ படம் ஃபுல்லாக வராங்க. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஹீரோயின் இருக்காங்க அப்படின்றதுக்காக போட்ட மாதிரிலாம் இல்லை, அவங்களும் படம் ஃபுல்லாக வராங்க ஒரு லாயராக. ஸோ நல்ல ரோல் தான் அவங்களுக்கு. இல்லை ட்ரெய்லர் பார்த்துட்டு அவர் தான் வில்லனா அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் அவரோட ரோல் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன தான் டேரக்டராக இருந்தாலும் அவர் என்ன ரோலோ அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுதான் சொன்னால அந்த சாமி மாதிரி கெட்டப்லலாம் வருவார் சூர்யா. ஸோ அது எல்லாமே செம்மையாக இருந்தது பார்க்க. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நாங்கள் வந்தது எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஒரு ஆன்லைன் ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதோட பயங்கரமாகவே இருக்குது. ப்ரோ அந்த லியோ கணக்கெலாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டர் உள்ள. ஸோ செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நேற்று ஈவினிங் தான் ஓப்பனே பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக ஒரு கம்பேக் தான் சூர்யாவுக்கு.